வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் நூடுல்ஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப எம்மியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனை காய வச்சுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர்றதுக்காக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த நூடுல்ஸ்க்கான சால்ட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஹாஃப் நூடுலில் நம்ம அப்படியே தண்ணியில் சேர்க்குறோம். ஸோ இது லைட்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ தண்ணியில் இந்த மாதிரி நல்லா நம்ம சோக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லீவ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கனால ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்திருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கனால தான் நல்ல உதிரியாக வந்திருக்கு. இது நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த ஓட்டையாக இருக்கும்ல, இந்த மாதிரி தண்ணி வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ்லாம் கொட்டிக்கலாம். இதில் நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஷேக் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த பாத்திரத்தில் இஞ்சி வந்துடும். இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சிங்கனாலே அதில் இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் கீழே வந்துடும். இப்போ நம்ம அதே கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உரப்புக்காக நம்ம சில்லி சேர்க்குறோம். சும்மா நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டே சில்லி சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நான் துருவி சேர்க்குறேன். ஜஸ்ட் இந்த துருவுறது இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இது 3 தான் இந்த டிஷ்ஷுக்கே, அதாவது இந்த நம்ம நூடுல்ஸ்க்கே சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இது 3 கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பொன்னிறம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆனியன் சேர்க்குறோம். ஸோ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் கேரட் மட்டும் தான் இன்றைக்கி இருந்தது. ஸோ நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை பீன்ஸ் சேர்த்துக்கலாம், என்னன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ கேரட் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான். என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினோடனே நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணி நூடுல்ஸ் மட்டும் நல்லா பொதுன்னு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட் இந்த மசாலாவில் போட்டு நம்ம நல்லா 1 by 1 மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஹாஃப் நூடுல்ஸ் தான் போட்டேன். அதுக்கு இந்த மசாலா தாராளமாக காணும். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக அலங்கரிக்கிறதுக்காண்டி இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றப்ப இந்த ஆனியனோட சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும். தென் ஒரு லெமன் நான் வச்சுருக்கேன். வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் நான் எந்த ஒரு சாஸஸ் சேர்க்கலை, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. நார்மலாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சேர்த்துருக்கேன். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.